முக்கிய செய்தி: சூதாட்ட செயலி வழக்கு தொடர்பாக 29 திரை பிரபலங்கள் மீது இடி வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தெலுங்கு பட நடிகர்கள் ராணா, பிரகாஷ் ராஜ் போன்ற முக்கிய நடிகர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த சூதாட்ட செயலி வழக்கின் பின்னணி என்ன? தற்போது இதில் எந்தெந்த முன்னணி நடிகர்கள் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். நாடு முழுவதும் சூதாட்ட செயலிகளில் விளையாடி ஏராளமானோர் பணம் இழந்து வருகின்றனர். அதில் பலர் தற்கொலை செய்து கொண்டனர் உள்ளனர். இதனை அடுத்து அத்தகைய செயலிகளுக்கு விளம்பரம் தருவதையும் ஊக்கப்படுத்துவதையும் தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடந்த ஆண்டு சட்டவிரோத சூதாட்டம் மற்றும் பெட்டிங் செயலிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு அளிப்போர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி நுகர்வோர் துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. ஆன்லைன் மூலம் விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதாக நடிகர்கள் ராணா, பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்கொண்டா மற்றும் நடிகைகள் நிதி அகர்வால், மஞ்சு லட்சுமி, பிரணீதா, ஸ்ரீமுகி, சவுந்தரராஜன், வசந்தி கிருஷ்ணன் மற்றும் சில யூடியூபர்கள் என ஒரு 29 மீது மத்திய அரசின் ஐடி சட்டப்பிரிவில் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தெலுங்கானா மாநில அரசு ஹைதராபாத் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரகாஷ் ராஜ் உட்பட பல நடிகர்கள் மன்னிப்பு வீடியோ வெளியிட்டிருந்தனர். இருந்த போதிலும் தற்போது இந்த சூதாட்ட செயலி வழக்கில் திரை பிரபலங்கள், யூடியூபர்கள் என அமலாக்கத்துறை 29 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இதில் பிரபல யூடியூபர்களா இருக்கும் ஹர்ஷா சாய், தயா, சனி யாதவ் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹைதராபாத் போலீசார் பதிவு செய்த எஃப்ஐஆர் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை விரைவில் தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.